பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் 8 கால் 80 வழியாக பார்க்கிற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட பிரியமானவர்களே, எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முடிஞ்சால் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனம் பார்ப்போம். தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கேளுங்கள். ஏன்னா இந்த காலம் கடைசி காலம். இந்த காலத்தில் நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம நிறைய இழக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்கள்னால் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நியூஸ் அந்த மாதிரி நிறைய கேட்குறேன். ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்ட ஊழியக்காரனை கொல்லுகிற ஜனங்களை பார்க்கிறேன். இது தப்பு அப்படின்னு கண்டிக்கிற ஊழியத்தை கெடுக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். ஏன்பா இதை செய்கிற அப்படின்னு கேட்குற தகப்பனை கொல்லுகிறவர்களை பார்க்கிறேன். இன்றைக்கு நியூஸு நான் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமே காலி பண்ணிட்டாங்க. குடும்பமே காலி பண்ணிட்டான். ஆனால் இதில் எஸ்ரா மிக அழகாக ஒரு ஜப குறிப்பை வைக்கிறார் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை நம்ம படித்து நான் சொல்கிறேன். தயவு செய்து நம்ம உபவாசித்து ஜபிக்கணும்னு நான் சொல்லுகிறேன். நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம ஊழியங்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, பாதுகாப்புக்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் அறிவுரைத்துகிறேன். அது யாராக இருக்கட்டும், மத சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அநேக மார்க்கத்தாரும் இதை பிடித்தால் நல்லது என்று நான் சொல்லுகிறேன். கேட்குறது கேட்காதது உங்களுடைய இஷ்டம். சரிங்களா? நம்ம வாசிப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும், முதல்ல எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும், 4வது செவையான வழியை தேடுகிறதற்கும், செவையான வழி எது, நல்வழி எதென்று அறிந்து தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பிரியமானவர்களே, இந்த எஸ்ரா ஒரு ராஜாவிடத்தில் இருக்கிறார். ஒரு ராஜ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எஸ்ரா. அப்போது அந்த இடத்துல கோரேஸ் ராஜா இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜாவாக ஆகிறதுக்கும், இதை அந்த ஜனங்களை ஆளுகிறதுக்கும், இந்த தேசத்துக்கு என்ன ராஜாவாக வைத்ததற்கும் அந்த தேவாதி தேவனே தேவன் என்று சொல்லி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் எவன் தேவனோடுக்குள் இருக்கிறானோ அவனே போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வருகிறார். அப்போ அதை கட்டுறதுக்கு தடை பண்ணுவார்கள் என்று அவன் அறிந்ததுனாலே அவன் என்ன பண்ணுறான், அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினான். அந்த மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அங்கே அந்த சந்ததியில் வந்த மூப்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணணும், உபவாசம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ சொல்லுகிறான் பாருங்க, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எப்படி பார்த்துக்கிங்களா? பிரியமானவர்களே, நல்ல வழியிலே போகணும்னு கேட்குற ஒரு தேவ மனுஷி, ஊழியக்கார விசுவாசி மனுஷனே இல்லை, ராஜாவே எதிர்பார்க்கல. ராஜா கூட இருக்கிறவர் ராஜாவுடைய கேட்டால் தருவார். ஆனாலும் சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இவைகளெல்லாம் கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணேன், வெட்கப்பட்டேன். இப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே அவனுக்கு பற்றுதலாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், இல்லை பள்ளிக்கூட அமைச்சர் இதில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை நோக்குங்க. பாருங்கள், ராஜ சமூகத்தில் இருக்கிறதுக்கு நான் ஆனால் எங்களை ஒருத்தரும் மேற்கொள்ளாதபடிக்கு நான் கேட்குறதுக்கு வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ராஜா கொடுக்குறார். அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். எல்லாமே பொன் வெள்ளி எல்லாமே கொடுத்து பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாரு, சில அநேக காரியங்களை அவர் கொடுத்து தான் அனுப்புகிறார். பிரியமான. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வெட்கப்படுகிறவனாக இருக்கான். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், எங்கள் தேவனுடைய கரம்
அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்டவர் விலகிறவர்கள் இப்படி அவர் கூட இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்கிறவர் என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். பிரியமானவர்களே, பாருங்கள், அவர் கேட்குறதுக்கு வெக்கப்படுறாரு, ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. என்ன ஒப்பு கொடுக்குறாரு? எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பொருள்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் எங்களுக்கு நல்வழி எதென்று அறிந்துகிற செவையான வழியும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் உபவாசித்தோம் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று பார்ப்போமானால், நான் நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. ஊழியக்காரனுக்கு நடந்த ஒரு கொடூரம். தலகாணி வைத்து ஒரு ஊழியக்காரனை கொன்று இருக்காங்க. ஏன் கொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமானா, வெளியே வருது, 10 வருஷம் கழிச்சு வெளியே வருது, அவர் கண்டிஷன் பண்ணாராம். எப்படி கண்டிஷன் பண்ணாராம்? இன்றைக்கி பப்ஜி விளையாடாதன்னு சொன்ன ஒரு தாயை கத்தியால் குத்தி இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருன்னு ஃபோனை பிடிங்கிட்டு கதவை சாத்தினா செவுரை உடச்சி வந்திருக்கிறான் பையன். பெற்றோர்களை கொள்ளுகிற பிள்ளைகளாகவும் ஒரு குடும்பத்தை கொலை செய்கிற ஒரு நபராகவும் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். கண்டித்த போதகரை கொன்ற 3 பேரையும் தூக்கு தண்டனைக்கு என்ன பண்ணிட்டாங்க. என்ன பிரயோஜனம்? நான் என்ன கேட்குறேன்னா, கண்டிஷன் பண்ணுறதுனால என்ன? இப்போ நம்மளை கூட ஒருத்தர் சொல்கிறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க, நம்ம பார்க்கணும், எதுக்கு கரெக்ட் பண்ணலாம். இப்போ தான் சிந்தி போய்ட்றாங்களே, ஏன்னு கேட்டாலே சிந்தி போய்ட்றாங்க. ஐயோ, அதை கொண்டு போய் அங்கங்கங்கங்கங்க சொல்லி குடும்பத்தை கெடுத்து விடுவார்கள். பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக தயவு செய்து சொல்கிற வேதத்தை படிக்கிறவங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்ச உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லாட்டா மாதத்தில் ஒரு வாட்டியாவது தன் குடும்பங்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நியூஸை நான் பார்த்துட்ருக்கேன். என் பையன் டக்குன்னு மாற்றிட்டான். பாருங்கள், எங்கள் தேவனாகிய அப்போ பாருங்கள், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பம் அதை கேட்டறினார். அப்போது நம்ம உபவாசித்து ஜெபிக்கும்போது அவர் கேட்டு அருளுகிற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளுக்கு நம்ம காவலாளி இல்லைங்க. பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசி கிடையாது. பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எந்த ஒரு சமயத்திலும் நம்ம உதவி செய்ய முடியாது. அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். பிள்ளைகள் யாரோட பழகுறாங்க, யாரோட பேசுகிறாங்க, யாரோட இருக்கிறாங்க, யாரோட கனெக்டில் இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது. வெளியே என்ன பண்ணுறாங்க தெரியாது, உள்ளே என்ன பண்ணுறாங்க தெரியாது. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்து ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்த டக்குனு என் பையன் மாற்றிட்டான். பார்க்கவே முடியல. தகப்பனை கொன்று, பெரிய பிள்ளையை கொன்று, குழந்தைய கொன்று, அந்த நபருக்கு என்ன ஏதுன்னு அது ஃபுல்லாக நான் பார்க்கல. தலையை வெட்டி போகிற வர கடைக்கு முன்னாடி தூக்கி போட்டு அந்த மகன், அந்த செத்துவருடைய மகனை கால் எலும்பை வெட்டியிருக்காங்க, துண்டு துண்டாக வெட்டியிருக்கான். அவ்வளோ குழந்தைய கொண்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை கொண்டு இருக்கான். அப்படி என்னங்க தப்பு பண்ணியிருப்பான்? அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பான் அந்த ஆள்? எனக்கு தெரியல. அதுக்குள்ளே என் பையன் மாற்றிட்டான். அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் கடைசி காலம் என்பதற்கு இது ஒரு பயங்கரமான அறிகுறியாக இருக்குது. எப்படி வேதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் நான் சொல்லவே மாட்டேங்க, உண்மையிலே சொல்கிறேன். வேதத்துக்கும் இயற்கைக்கே நம்ம கம்பேர் பண்ண அதுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். வேதத்தை படிக்கிறவர்கள் இயற்கையை பார்ப்பார்கள். இயற்கைக்கும் வேதத்துக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட் வச்சுருக்கார் ஆண்டவர். ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ட் வச்சுருக்கார். இதில் சொல்லப்பட்டது நிறைவேறுதா? நிறைவேறிட்டே வருது. அது ஊழியக்காரருக்கும் சொல்லாமல் செய்யவே மாட்டார். எனக்கு 16லேருந்து 20 வரைக்கும் சொன்ன அத்தனையும் இன்ன வரைக்கும் நடந்துட்டுருக்கு. பிரியமானவர்களே, கூட இருந்தவங்க ஆமான்லாம் இல்லைன்னலாம், போராமையினால், எரிச்சலினால், அவங்க குடியை கெடுக்கலை, அவங்க குடும்பத்தை நான் ஒன்றும் பிரிக்கலை. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நானும் ஒரு மனுஷி தானே, சின்ன தவறுகள் இருக்கலாம். நான் தவறே செய்யாத பயங்கர பர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் ஆண்டவர் அதுக்கு சத்தியமான தேவனாக இருக்கிறார். நாங்கள் கூடி ஜெபித்தது உண்டு.
அத்தனையும் இந்த 20லேருந்து இந்த 26 வரைக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நம் தேசத்துக்கு விரோதமாக ஏவுகணை வருகிறதை ஆண்டவர் காண்பித்தார். அது நடந்தது. ஜெபிக்க வேண்டும். தாங்காது நம்மளுடைய ஜனங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை நம்ம இராணுவத்துக்கு அனுப்பலை. ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு பிள்ளை தான் இராணுவத்துக்கு போயிருக்கிறான். சில நாடுகளில் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பியிருக்காங்க இராணுவத்தில். அநேக பேர் மொத்த வீட்லேயும் இராணுவத்தின் இந்த ரிவால்வால் வைத்து ஷூட் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சில தேசங்களில். நமக்கு அப்படி கிடையாது. சரி, ஓகே. அப்போ பாருங்கள், நம்ம ஜெபிக்க வேண்டிய அந்த குடும்பத்தை கொண்டுட்டாங்க. என்னன்னு பார்த்தா கோவம். எனக்கு தெரிஞ்சு கோவம். அங்கே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள். இப்போ எந்த அளவுக்கு மனிதர்கள் மிருக்கத்தனமாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து செயல்படுங்கள். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கே அதுக்கு தான் ஆண்டவர் சிலுவிலே தன்னை ஜீவனை கொடுக்கும் பொழுது, பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உனக்காக பிள்ளைகளுக்காக அழுங்க என்று. எஸ்ரா மிக அழகாக ஒரு ராஜா கொடுப்பார். ஆனாலும் அவரிடத்தில் கேட்க வைக்கப்பட்ட அந்த எஸ்ரா கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தரிடத்தில் கேட்கும்பொழுது கோரேஸ் ராஜா மிக அழகாக எல்லாத்தையும் நேர்த்தியாக அவருக்கு கொடுக்க அவர் முன் செய்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஊழியத்தில் அப்படி இருக்காங்க. ஊழியத்தில் கத்தியத்து கொலை பண்ண மாட்டாங்க. ஊழியத்தில் கத்தியத்து கொலை பண்ண மாட்டாங்க. அசிங்கமாலாமல் பேச மாட்டாங்க. அராஜகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ளேயே குத்துவாங்க. அந்த உள்ளேயே குத்தி நம்ம கட்டுற கல் என்ன பண்ணுவாங்க, நடுவில் எடுப்பாங்க. அந்த ஊழியத்தை கட்ட விடாமல் அந்த கல்லுகளை எடுப்பாங்க. கல்லுகள் யார் என்றால், ஒரு 4 பேர் சேர்றாங்க, அவங்கள நம்ம கட்டி எழுப்பணும். ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 தாளந்து தரணும், அந்த ஊழியம் எழுமணும்னு சொல்லி ஏதோ ஆண்டவர் கொடுக்கிறவர்களை நம்ம கட்டி எழுப்பும் பொழுது அந்த கல்லை என்ன பண்ணுவாங்க, பிசாசு அவங்களுக்குள்ளே புகுந்து கல்லை பிடுங்கும். ஒரு கல்லாக எடுக்கும், ஒரு ஆளாக எடுக்கும். அது நல்ல ஆவி இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் ஊழியங்கள், குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக, ஏன் தேசக்காக நீங்கள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்டவர்கள் அவர்களே ஓடி போய் விடுவார்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இப்படி கலகம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் ஊழியத்தை கெடுக்கிறவர்கள், அவங்க கத்தி எடுத்து வீசுகிறாங்கன்னா இவங்க நாக்கினாலே வீசுவார்கள். சாதாரண சொல்லி கெடுத்து போட்டு விடுவார்கள். பிரியமானவர்களை, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இந்த 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 தேசத்துக்கு என்ன நடக்கும், என்ன எப்படிப்பட்ட காரியம் நடக்கும், என்ன விஷயத்தில் எப்படி நடக்கும் தெரியாது. அதனால் தயவு செய்து எஸ்ரா சொன்னது போல் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்கள். எங்களுக்காகவும் நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கும் நாங்கள் அங்கே தகவா நதி அண்டையிலே உபவாசித்துக்கிறோம். பொருளுக்காக நம்ம ஜெபிக்கணும். 4 பொருள் நஷ்டமானா என்ன வருது? ஒரு பொருள் நஷ்டமானா 4000 5000 ஆகிடுது. அதுக்காகவும் கூட என்ன பண்ணணுமா, ஜெபிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, எங்கள் வீட்டில் ஒரு வண்டி வாங்குவோம். அடிக்கடிக்கு ப்ராப்ளம். நான் ஜெபம் பண்ணி வாங்குவேன். என்னை ஜெபிக்க கூட டைம் கொடுக்கல, வாங்கிட்டாங்க. வாங்கினதுலேருந்து ஒரே செலவு. அதுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி செலவு, அந்த அடிக்கடிக்கு வருகிற செலவை நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்கள், நிறைய நான் சாட்சிகளை சொல்லலாம். அதனாலே அவ்வளோ ஜெபத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். செய்கிறவர்கள் செய்யட்டும், விதைக்கிறவர்கள் விதைக்கட்டும், அறுக்கிறவர்கள் அறுக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையிலே, உங்களோட ஊழியத்தில், குடும்பத்திலே நேர்மை உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து நடந்து போகும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் பாதுகாப்பார். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.